தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். இந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க ஜெபத்தை குறித்தது. முதல் பகுதியில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்திற்காக, தேவ ராஜ்யத்தின் காரியங்களுக்காக, பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின் பிரகாரம் குறிப்பான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இரண்டாவது பகுதியில் தேவ வார்த்தையை பிரசங்கிக்க போகிறோம், போதிக்க போகிறோம். ஜெபத்தை குறித்த தேவனுடைய வார்த்தையை போதிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ப்ரோக்ராம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஃப்ரைடே இங்கிலீஷ் வாட்ச்மேன் மெசேஜ் ப்ரேயர்ஸ், அதே போல் சனிக்கிழமை தமிழில் வாட்ச்மேன் மெசேஜ் பப்ளிஷ் பண்ணுறோம், தமிழில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுக்கு எது வசதியோ அந்த மொழியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மாறுதல்களை கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, உங்களை ஜெபத்தில் தன்னுடைய கருவியாக பயன்படுத்த ஆரம்பிப்பார். நீங்கள் அந்த விதமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போதனை தொடர. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் ஒவ்வொரு வாரமும் கேளுங்க, தவறாமல் கேளுங்க. நீங்கள் கேட்குறது மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் அனுப்பிச்சி வைங்க. மற்ற விசுவாசிகள், மற்ற ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் இதில் பங்கு பெறட்டும், அவங்களும் சேர்ந்து ஜெபிக்கட்டும், இந்த வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை கேட்கட்டும். அவங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் நம்ம இந்த மெசேஜஸோட வீடியோஸில் இந்த லிங்க் இதெல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசிகள், ஊழியக்காரங்களுக்கெல்லாம் கட்டாயமாக அனுப்பிச்சி வைங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதலாவதாக ஜெபத்திற்கு முன்பாக ஒரு சில தேவ வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஃபர்ஸ்ட் we are going to prepare ourselves. ஜெபிப்பதற்கு முன்பாக நம்மை கொஞ்சம் ஆயத்தப்படுத்துவோம். ரைட், ஜெபம் என்பது ஒரு எதிர்பார்ப்போட, ரைட், விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்பட வேண்டும். அதனால் அந்த மனசை ஆயத்தப்படுத்துவது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். வாசிப்போம். சங்கீதம் 142. சங்கீதம் 142 முதலாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவியினில் தியங்கும்போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பாரோ ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமா இருக்கிறீர் என்றேன். சில சமயம் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி தோணுது இல்லையா? ஹல்லேலூயா. நம்மளை பற்றி நம்ம விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அக்கறை காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒரு ஜெனுவின் கன்சர்ன் நம்ம மேலே யாருக்குமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு வருது. ஆனால் பாருங்கள், நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கணும். பூமியில் இருக்கிற மனிதர்கள் நம்மளை கைவிடலாம், ஆனால் கர்த்தருடைய அந்த அன்பு நம்மளை விட்டு விலகாத அன்பாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவராக, நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், தாயின் கர்ப்பத்தில் நாம் தோன்றின நாள் முதல் கர்த்தர் நம்மை ஆதரித்து கொண்டு வருகிறார். இனிமேலும் ஆதரிப்பார். எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு வசனம் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்குது. நான் அடிக்கடி இந்த வசனத்தை எடுத்து நான் பேசுவேன், போதிப்பேன். அது எனக்கு ஒரு என்னை ஆசிர்வதிக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. ஏசியா 46 3 மற்றும் 4 வசனங்களை வாசிப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தர் எப்படி ஒரு அருமையான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. அவர் உருவாக்கினவர். பாருங்கள், சில சமயம் நம்மளை
வேதத்தில் வந்து ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் நம்மை தேற்றுவார் அப்படின்னு வசனங்கள் சொல்லுது. ஒரு தாப்பன் நம்மை சுமப்பது போல கர்த்தர் நம்மை சுமக்கிறார் அப்படின்னு வசனம் போதிக்குது. அதே நேரங்களில் ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அப்படின்னும் வேதம் நமக்கு போதிக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா தாய்மார்கள் பெற்றோர்கள் வந்து இந்த வளர்ந்த பிள்ளைகளை வேணால் கொஞ்சம் மறப்பாங்க, ரைட்? நான் பெர்மனண்ட்டாக சொல்லலை. டே டு டே நேரமாக அவங்கள குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைய வளர்ந்துருச்சுங்க, ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு, தாங்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு திராணி வந்துருச்சு, தங்களுடைய காரியங்களை கையாளுவதற்கான ஒரு பக்குவமும் திறமையும் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால் அவங்கள குறித்து எந்நேரமும் யோசிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த புதுசாக பிறந்த குழந்தைகள் இருக்குது பாருங்கள், ரைட்? அந்த ரீசெண்டாக பெற்றெடுத்த பிள்ளைகள், அவைகளை குறித்து தாய்மாருக்கு வந்து எப்போதுமே ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும், ரைட்? அந்த பிள்ளை அழுதுச்சுன்னா ஏன் அழுகுது, எதுக்கு அழுகுது, அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும், எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் ஏன் அவங்கள வந்து ரொம்ப நேரம் விலகி இருக்க மாட்டாங்க. அந்த புதுசாக பிறந்த அந்த பச்சை பிள்ளைகளை விட்டு, ரைட், ரொம்ப நேரம் விலகி இருக்க மாட்டாங்க. அப்படி போனாலும் டக்குன்னு திரும்ப வந்துடுவாங்க, ரைட்? அந்த பிள்ளைகள் வந்து அந்த தாய்மாரோட மனசில் இருந்து என்ன அந்த அவங்கள குறித்த நினைவு, அவங்கள குறித்த யோசனை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், இதெல்லாம் அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலுமே இதுதான் பொதுவாக வழக்கம் இல்லையா? பொதுவாக எந்த தாயினாலும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சிலரை நம்ம பார்க்குறோம், அந்த பச்சில பிள்ளைகளை கூட தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க, ரைட்? கை கழுவிட்டு போயிடுறாங்க. இந்த பிள்ளை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, ரைட்? அளவு அதெல்லாம் கூட பார்க்குறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தகப்பன்கள் வந்து பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், பிள்ளைக்கு என்ன வாங்கணும், இப்படிலாம் யோசிப்பாங்க. யோசிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க மைண்டில் அது ஓடும். பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளைக்கு அதை செய்யணும், பிள்ளைக்கு இதை பண்ணணும், பிள்ளை இப்படி வளர்க்கணும், பிள்ளைக்கு அது வேணும், இப்படி அவங்களுக்கு இந்த விதமாக அவங்கள வளர்க்கணும் அப்படின்னு பிளான் போடுறதுலேருந்து எல்லாம் யோசிப்பாங்க தகப்பன்மார் பொதுவாக, இல்லையா? ஆனால் ஒரு சில தகப்பன்மாரை பார்க்குறோம், ரைட்? அப்படியே பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவாங்க, ரைட்? அவங்க பிள்ளையே இல்லைன்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு அக்கறை, யோசனை எதுவுமே இருக்கிறதில்ல அவங்களுக்கு. மனிதர்கள் அந்த விதத்தில் வந்து நம்மளை ஏமாற்றமடைய செய்யலாம், ரைட்? வாய்ப்பு இருக்குது. நெருங்கின நண்பர்கள் விட்டுட்டு போகலாம், நெருங்கின சொந்தங்கள் விட்டுட்டு போகலாம், சில இதில் கட்டின மனைவி, கட்டின புருஷன் கூட விட்டுட்டு போகிறாங்க, பெத்த பிள்ளைங்க கூட விட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி பாருங்கள், மனிதர்கள் வந்து நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் பண்ணுறதில்ல, ஆனால் மனிதர்கள் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு, நம்மளை வந்து கைவிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்களேன். அவர் வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் கிடையாது, இல்லை ஆப்சன்டி ஃபாதர், இல்லை ஆப்சன்டி மதர் மாதிரி கிடையாது, ரைட்? அவர் வந்து நான் பெற்றேன், நான் பார்த்துக்கிறேன்றார். பெற்றேன்னு சொல்லும்போது கர்த்தர் வந்து நான் உருவாக்கினேன் இல்லையா? அந்த விதத்தில் பாருங்களேன். ஏன்னா நம்ம அவர் பிள்ளைங்க இல்லையா? அவர் நம்மளை பிள்ளைகளை உருவாக்கியிருக்கிறார். அதனால் அவரே சொல்கிறார், நான் உருவாக்கினேன், நான் தாங்குவேன், ரைட்? நான் உங்களை பார்த்துக்குவேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். சில சமயம் பாருங்கள், இந்த முதிர் வயது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு யோசனை வருது. ஒரு காலத்தில் அப்படி ஊரே நம்ம கையிலன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தோம். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தெனாவட்டாக சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் வயசாகிருச்சு, ரைட்? பாடியில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிருச்சு, கொஞ்சம் ஏதாவது லேசாக அங்கே வியாதிகளோட கொஞ்சம் இண்டிகேஷன் வர்ற மாதிரி இருக்குது. பிள்ளைய பார்த்துக்குவாங்கலாம், பார்த்துக்க மாட்டாங்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வருது. இந்த மாதிரி பல காரியங்கள் அந்த வயசாக ஆரம்பிச்சிருச்சுன்னா வருது இல்லையா மைண்டில்? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, சின்ன பிள்ளைல உன்னை பார்த்துக்கிட்டேன்ல, தாயின் கர்ப்பத்தில் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ வந்து உன்னை நீனா பார்த்துக்கக்கூடிய திராணி இல்லாதவனாக இருக்கும்போது, அந்த கர்ப்பத்துக்குள்ளே பிள்ளையாக இருக்கும்போது நான் உன்னை பார்த்துக்கிட்டேன், நான் உன்னை சுமந்தேன், நான் உன்னை ஆதரித்தேன். இப்போ வளர்ந்து பெரிய ஆளாகி கொஞ்சம் வயசாகிருச்சுன்னா
விட்டுருவேனா? இப்பயும் பார்த்துக்குவேன், இப்பயும் நான் பலத்தை கொடுப்பேன், இப்பயும் ஆசீர்வதிப்பேன், இப்பயும் பயன்படுத்துவேன், இப்பயும் ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன், இப்பயும் நான் உன் கூட இருந்து ஆசீர்வதிப்பேன், இப்போ நீ ஜெபிச்சாலும் கேட்பேன். பாருங்கள், தாவீது ராஜா ஜெபத்துக்கு பேர் போன ஆள் இல்லையா? தாவீது ராஜா கூட கர்த்தர் இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்த்துருக்குறாங்க, அதோட எவிடன்ஸ் எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவருக்கு வயசானப்போ அப்சலோம் அவருக்கு விரோதமாக எழும்பினப்போ மக்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், வயசாயிருச்சு அவருக்கு கூட, இப்போ அவர் கூட இல்லை, அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. சங்கீதம் போங்க, சங்கீதம் 3. ஹல்லேலூயா. அவரை சொல்கிறாரு பாருங்கள், அவரை குறித்து மக்கள் என்ன சொல்கிறாங்களாம்? தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். கர்த்தர் இப்போ விட்டார் தாவீதோட காலம் முடிஞ்சிருச்சு, நீ அப்சலோம் காலம் அப்படி சொல்லி தான் பாருங்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் பூரா தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் கூட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. தாவீது ராஜா இவங்களை அந்த அளவுக்கு நல்லா ஆட்சி செஞ்சு நல்லா அவங்களுக்காக யுத்தம்லாம் பண்ணி என்னென்னமோ செஞ்சார். எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவர் பண்ண உபகாரம், அவருடைய நல்ல ஆட்சி, அவர் செய்த சாதனைகள், அவங்களுக்காக அவர் பண்ணின யுத்தங்கள், உயிரை பணயம் வச்சு பண்ண யுத்தங்கள் எதையுமே யோசிக்கலை. ரைட், காலம் முடிஞ்சிருச்சு, டைம் வந்துருச்சு, அவருக்கு இனிமேல் ரிட்டையர்ட் ஆகிற வயசு ஆயிடுச்சுன்ற மாதிரி பேசிட்டாங்க. ரைட், இப்போ கர்த்தர் தாவீது கூட இல்லை. கர்த்தர் தாவீதுக்கு ரட்சிப்பு இப்போலாம் ஒன்றும் உண்டு பண்ணுறதில்லை. ஆனால் தாவீதுக்கு விரோதமாக போனாலும் நம்ம தான் ஜெயிப்போன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் வராங்க. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு? அவர் அதை மறக்கவே இல்லை பாருங்க. அவர் நம்மளுக்கு வயசாயிருச்சு அவ்வளோதான் போல் அப்படின்னு யோசிக்கல. அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே, இப்போ எனக்கு வயசாயிருச்சு, ஆனால் இந்த வயசுலேயும் நீர் தான் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். சின்ன வயசுக்குள்ளே என் கூட எப்படி எனக்கு கேடகமாக இருந்தீரோ, எனக்கு எப்படி மகிமையாக இருந்தீரோ, அதே போல் இந்த வயசான காலத்துலேயும் நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர், என் மகிமையாக இருக்கிறீர், என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் நீங்கள் பச்சை குழந்தையாக இருந்தாலும் சரி, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயசாக இருந்தாலும் சரி, இல்லை முதிர் வயதானாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வார், உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்கள் சார்பாக வழக்காடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தாங்குவார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை இருக்கணும், அசையாத நம்பிக்கை. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கும் எனக்கும் ஒரு இரத்த உடன்படிக்கை இருக்கிறது. நான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர், பரலோக ராஜா, வானங்களுக்கு மேலாக சிங்காசனம் அமைத்திருக்கிற தேவன். உம்முடைய ராஜ்யம் சகலத்தையும் ஆளுகிறது. தாப்பனே, பிதாவே, நீர் உன்னதராக இருக்கிறீர். மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறீர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராக இருக்கிறீர். பிதாவே, உமக்கு சித்தமானவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறீர். பிதாவே, நீர் பெரியவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன். ஞானத்தின் ஊற்று நீர். தாப்பனே, ஒருவராய் ஞானமுள்ள தேவன் நீர். ஞானம் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே, எங்கள் இந்திய தேசத்துக்காக வருகிறோம். எங்கள் மாநிலத்துக்காக, எங்கள் பட்டணங்களுக்காக, நாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்காக வருகிறோம். தாப்பனே, எங்கள் தலைவர்களுக்காக, எங்கள் தேசத்தின் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள் மற்றும் பிரதானமான மக்களுக்காக வருகிறோம். தாப்பனே, நீர் அவர்களை உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த தேசத்திற்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும், மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும்,
மக்களின் நன்மையும் நல்வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் நாடுகிறவர்களாக இருக்கட்டும். பிதாவே, இந்த தேசத்தை பாதுகாக்கிறவர்களாக, தேசத்தின் மக்களை பாதுகாக்கிறவர்களாக இருக்கட்டும். மக்களை எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறவர்களாக இருக்கட்டும். Let them be mindful to be a blessing, Father. Hallelujah. Hallelujah to Jesus. பிதாவே, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர். பிதாவே, ராஜாக்களின் இருதயம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. எங்கள் தலைவர்களின் இருதயத்தை தாப்பனே, நீர் உம்முடைய திட்டங்கள், உம்முடைய ஞானம், உம்முடைய பாதைகளுக்கு நேராக வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய நீதியையும் நியாயத்தையும் இந்த தேசத்தில் அவர்கள் நிலைநாட்டட்டும். தாப்பனே, நன்மையை விரும்புகிறவர்களாக, நன்மையை போற்றுகிறவர்களாக, நன்மைக்கு பலனளிக்கிறவர்களாக எங்கள் தலைவர்கள் இருக்கட்டும். தாப்பனே, அதே போல் துன்மார்க்கத்தையும் தீமையும் தண்டிக்கிறவர்களாக இருக்கட்டும். தாப்பனே, நீர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனாய் உம்முடைய நீதியும் உம்முடைய நியாயமும் எங்கள் தேசத்தில் நிலைநிறுத்தப்படட்டும். பிதாவே, எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்கு மற்ற தேசங்களை எப்படி கையாளுவது என்ற ஞானத்தையும் வழிநடத்துதலையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல உறவுகளை வளர்த்துக்கொள்ள உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உடனிருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் தேசத்தை, எங்கள் மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்மாறி பின்மாறி மலைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல தாராளமாக மழையை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எல்லா நீர்நிலைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆல் வாட்டர் பாடிஸ், ஏரிகள், குளங்கள், கிணறுகள், ஆறுகள், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் நீர் வளம் நிறைந்த தேசமாக இருக்கட்டும். பிதாவே, எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்தால் இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல பிஸ்னஸஸ், தொழில்கள், தொழிற்சாலைகள், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ், கார்ப்பரேஷன்ஸ், பிதாவே, எல்லா அளவுகளிலும் சிறு தொழில் ஆரம்பித்து மீடியம் சைஸ் பிஸ்னஸஸ், பெரிய கம்பெனிஸ், தனிப்பட்ட நபர்களுடைய பிஸ்னஸ், இப்படி எல்லா விதத்திலையும் நீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்மால் கூடும், உம்மால் ஆகும். வானத்தை உருவாக்கின தேவன் நீர், பூமியை உருவாக்கின தேவன் நீர், நட்சத்திரங்களை உருவாக்கினவர். தொழில்களை உருவாக்குவது உமக்கு பெரிய காரியம் அல்ல தாப்பனே. வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது உமக்கு பெரிய காரியம் அல்ல. பிதாவே, நீர் சர்வ வல்லவர், உம்மால் எல்லாம் கூடும். பிதாவே, எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும், உம்முடைய அன்பு கடந்து வரட்டும். தாப்பனே, எங்கள் மக்களை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்து மக்கள், எங்கள் மாநிலத்தின் மக்கள், எங்கள் பட்டணத்தின் மக்கள், நாங்கள் வசிக்கும் பகுதிகளின் மக்களுக்காக வருகிறோம். தாப்பனே, நீர் அவர்களுக்கு மனம் திரும்புதலை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய துன்மார்க்கமான பாதைகளை, வழிமுறைகளை விட்டு விலகி ஜீவிக்கிற தேவனாகிய உம்மிடத்தில் திரும்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் சரியான வேலையாட்களை அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் தொடப்படட்டும். கன்விக்ஷன் உண்டாகட்டும். தாப்பனே, அவருடைய இருதயத்தை நீர் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த மாபெரும் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்கள் திறக்கப்படட்டும் தாப்பனை. இயேசுவின் பால் நீர் அவர்களை ஈர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே இரட்சகர், இயேசுவே உம்மால் அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, தேவகுமாரன் என்பதை அவர்கள் விசுவாசித்து இரட்சிக்கப்படட்டும் தாப்பனே. இயேசுவின் நாமத்திலே அல்லாமல் வேறு நாமத்திலே இரட்சிப்பு இல்லை, அது அவர்களுக்கு விளங்கட்டும். இயேசு மாத்திரமே வழி என்பது விளங்கட்டும். பிதாவே, நீர் பெரியவர், நீர் இரட்சகர், உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய இரட்சிப்புக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தின் மீது, எங்கள் மாநிலத்தின் மீது, எங்கள் பட்டணங்களின் மீது, நாங்கள் வசிக்கும் பகுதிகளின் மீது கட்டவிழ்த்து விடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மக்களின் ரட்சிப்புக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மக்களின் ரட்சிப்புக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக. சர்வ வல்லவரே, நீர் சொன்னீர், உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். பிதாவே, உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்தில் நிறைவேறட்டும். எங்கள் தேசத்தில் உம்முடைய வார்த்தை தைரியமாய் பிரசங்கிக்கப்படட்டும். எங்கள் தேசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தைரியமாய் பிரசங்கிக்கப்படட்டும். சுவிசேஷம் தைரியமாய் பிரசங்கிக்கப்படட்டும். தாப்பனே, உம்முடைய வார்த்தை எங்கள் தேசத்தை நிரப்பட்டும். கடலை தண்ணீர் நிரப்புவது போல தாப்பனே, உம்முடைய வார்த்தை எங்கள் தேசத்தை நிரப்பட்டும் தாப்பனே. எல்லா முக்கும் மூலைகளிலும் தாப்பனே, உம்முடைய வார்த்தை நிரம்பட்டும். எல்லா பட்டணங்களையும் நிரப்பட்டும், எல்லா கிராமங்களையும் நிரப்பட்டும், எல்லா டவுன்ஸ், எல்லா வில்லேஜஸ் தாப்பனே, ஏ சிட்டி, பி சிட்டி, எல்லா சிட்டிஸையும் தாப்பனே, பரலோக தேவனின் வார்த்தை நிரப்பட்டும். உம்முடைய வார்த்தை இந்த தேசத்தில் பிதாவை வேகமாய் பரவட்டும், மகிமை அடையட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய கலாச்சாரமாக மாறட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் சட்டங்களாக மாறட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வழிமுறைகளாக, எங்களுடைய லைஃப் ஸ்டைலாக, எங்களுடைய செயல்பாட்டு முறையாக மாறட்டும். பிதாவே, இந்த தேசமே மறுரூபம் அடையட்டும். அப்ரோனந்திர இயேசு கிறிஸ்து இந்தியாவின் கர்த்தர், இயேசு கிறிஸ்து எங்கள் மாநிலத்தின் கர்த்தர், இயேசு கிறிஸ்து எங்கள் பட்டணங்களின் கர்த்தர், இயேசு கிறிஸ்து நாங்கள் வசிக்கும் பகுதிகளின் கர்த்தர். பிதாவே, உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்தில் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, எங்கள் தேசம் உம்முடைய கரத்தில் ஒரு மகிமையான பாத்திரமாக செயல்படட்டும். மகிமையான கருவியாக நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். பிதாவே, பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்காக, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவருக்கு அவருடைய ஹெல்ப்பர்ஸ், அசோசியேட்ஸ் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய நல்ல கரம் அவர்கள் மீது தங்கட்டும். எந்த காரணத்துக்காக அவர்களை தேர்ந்தெடுத்தீரோ அந்த திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படட்டும். மகிமையான விதத்தில் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம் அவர்கள் மூலமாய் செயல்படுத்தப்படட்டும். பெருத்த மாற்றங்களை நீர் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்மையான மாற்றங்கள் உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சம், திறமை அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய தயவு அவர்கள் மேல் வரட்டும். பிதாவே, நீர் மகிமையான விதத்தில் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவே, இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போவதாக. பிதாவே, இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு விரோதமான இந்த அப்ஸ்ட்ரக்ஷன், ரெசிஸ்டன்ஸ், போராட்டங்கள், எதிர்ப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே அவமாகி போவதாக. பிதாவே, இவர்களுக்கு விரோதமான இந்த கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஒன்றையும்
செய்யக்கூடாமல் போகட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் பிதாவை நீர் ஏற்படுத்தின இந்த அரசாங்கம் ஒரு வெற்றிகரமான விதத்தில் செயல்பட நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை இஸ்ரவேல் தேசத்தின் மீது உம்முடைய கரம் தங்கட்டும். உம்முடைய நல்ல கரம் அவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கட்டும், நன்மைகளால் நிரப்பட்டும். உம்முடைய சமாதானம், உம்முடைய செழிப்பு, உம்முடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்தின் மீது கடந்து வரட்டும். பிதாவே கண்ணின் மணியைப் போல இஸ்ரவேலை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பன உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய உண்மை இஸ்ரவேல் தேசத்தின் மீது பலிக்கட்டும். பிதாவே இஸ்ரவேலுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக உம்முடைய கரத்தை நீட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் சத்துருக்கள் அவர்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவார்களாக. பிதாவே ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். பிதாவே நீர் யுத்தம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், நீர் பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் கேடகமாக நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே சர்வ வல்லவர், ஆபிரகாமின் தேவன், இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறீர், இன்றும் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். பிதாவே உம்முடைய வார்த்தை மாறாத வார்த்தை, உம்முடைய உடன்படிக்கைகள் மாறாத உடன்படிக்கைகள். பிதாவே உம்முடைய உடன்படிக்கையின்படி நீர் கொடுத்த அந்த தேசம் இஸ்ரவேலுக்கு சொந்தமாக இருக்கட்டும். எருசலேம் பட்டணம் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் சொந்தமாக இருக்கட்டும். நீர் கொடுத்த அந்த தேசம் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் சொந்தமாக இருக்கட்டும். பிதாவே நீர் மாறாதவர், உம்முடைய வார்த்தை மாறாத வார்த்தை. உம்முடைய உடன்படிக்கைக்கு விரோதமான கிரியைகள் அவமாகி போகட்டும். பிதாவே நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே உம்முடைய மாபெரும் காருண்யத்திற்காக ஸ்தோத்திரம். பிதாவே என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். உம்முடைய பலத்த கரம் அவர்களை குணமாக்கும்படி நீட்டப்படட்டும். தாப்பனே உம்முடைய குணமாக்கும் வல்லமை அவர்கள் சரீரத்திலிருந்து வியாதிகளை, வேதனைகளை, வலிகளை, பலவீனங்களை நீக்கி போடட்டும். தாப்பனை பூரணமான ஆரோக்கியம் உண்டாகட்டும், புது பலன் உண்டாகட்டும். இந்த வியாதி இருந்ததற்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு தாப்பனை பரிபூர்ணமான தெய்வீக சுகத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். அந்த தழும்பு கூட இருக்கக்கூடாது தாப்பனே. எந்த ஒரு அடையாளம், எந்த ஒரு சின்ன வலி எதுவுமே மிஞ்சி இருக்கக்கூடாது. பூரணமான ஆரோக்கியம், பூரணமான தெய்வீக சுகம் உண்டாகட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தாப்பனே இந்த மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை நீர் நிறைவு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம், நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே கடன் பிரச்சனைகள் நீங்கி போகட்டும், கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். பணத்தின் காரியங்களிலே விடுதலை உண்டாகட்டும், பணத்தின் காரியங்களிலே பெருக்கம் உண்டாகட்டும். செய்கிற வேலையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தொழில்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே உம்முடைய ஞானம் இவர்கள் மூலமாய் வெளிப்படட்டும். உலகம் கண்டிராத அந்த ஐடியாஸ், அந்த ஞானம், அந்த விட்டி இன்வென்ஷன்ஸ் இவர்கள் மூலமாய் செயல்படுத்தப்படட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே இவர்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். நீடித்த ஆயுளால் திருப்தி ஆக்குங்க. நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க. பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை இப்பொழுதும் கூட நீர் எங்களுடன் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை ஜெபிக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபிக்க, பரிந்துரை செய்ய, ஜாமக்காரராக செயல்பட நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை உம்மோடு கூட ஒரு நல்ல ஆழமான உறவை வளர்த்து கொள்ள, உம்மோடு ஒரு நல்ல ஆழமான ஐக்கியத்தை உண்டாக்க தாப்பனை நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்முடைய தேசத்திலும்
அமெரிக்க தேசத்திலும் இஸ்ரவேல் தேசத்திலும் மகிமையான காரியங்களை செய்கிறார். மகிமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் பார்க்கும், உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஜாமக்காரர் வாட்ச் அண்ட் ப்ரே, ரைட், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற தலைப்பில் கடந்த பல வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். மறுபடியும் அந்த சப்ஜெக்டில் தான் பேச போகிறோம். மத்தேயு போங்க, மத்தேயு 26. இன்று கர்த்தர் ஒரு குறிப்பான காரியத்தை என்னுடைய இருதயத்தில் வச்சிருக்கிறாரு. நம்முடைய டெக்ஸ்ட்டை வாசிச்சுட்டு அந்த காரியத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். மத்தேயு 26 41 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், நான் சோதனைக்கு உட்படக்கூடாதுன்னு விரும்பினேன்னா நான் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதான் கட்டளை. அந்த கட்டளையை கடைப்பிடிக்கும்போது உண்டாகிற பிரயோஜனம்தான் சோதனையின் மீது வெற்றி. அப்போ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்ன்ற கட்டளைக்கு நான் கீழ்ப்படியும் போது சோதனையின் மீது வெற்றி எனக்கு உண்டாகிறது. விழித்திருந்து ஜெபிக்காத போது சோதனைக்கு உட்பட்டு பாவத்தில் விழுகிறோம். புரியுதா? ஹல்லேலூயா. இது ஆண்டவராக இயேசுடைய முக்கியமான போதனை. இந்த கான்செப்டை கர்த்தர் பல இடங்களில் வெவ்வேறு இடங்களில் சொல்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. விழித்திருந்து ஜெபிப்பது என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. ரைட். ஹல்லேலூயா. இதை நம்ம அனுதினமும் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இந்த விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்ற அந்த பிரின்சிபல், அந்த கட்டளையை ஒவ்வொரு நாளும் நம்ம கடைபிடிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். பாருங்கள், இங்கே கர்த்தர் எருசலேமுக்கு மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அப்படி செய்ய விரும்பும்போது அவர் அதை எப்படி செய்கிறாருன்றதை பரிசுத்த ஆவியானவர் இங்கே நமக்கு போதிக்கிறார். அதை கொஞ்சம் பார்ப்போம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாக இராமலும் அது நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். இப்போ பாருங்க, கர்த்தர் இந்த சீயோனுக்காக மகிமையான காரியங்களை யோசித்து வச்சிருக்கிறத நிறைவேற்றணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? ஜாமக்காரர்களிடத்தில் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அவங்க இருதயத்தில் இந்த காரியங்களை வைக்கிறார். இப்போ அவங்க இப்படி வைராக்கியமாக கர்த்தர்கிட்ட இந்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். சீயோன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கும் விதத்தில் கர்த்தர் சீயோனிலே அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறார். இதுதான் தேவனுடைய செயல்பாட்டு முறை. கர்த்தர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் இந்த வழிமுறை. அந்த மெத்தடை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். தன்னுடைய சித்தத்தை, தான் செய்ய விரும்புகிற அந்த காரியங்களை தன்னுடைய ஜனத்துக்கு வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய ஜனம் அந்த திட்டத்தை ஜெபிக்கணும்னு விரும்புகிறாரு. அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கும் விதத்தில் தன்னுடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார். திஸ் இஸ் காட்ஸ் எம்ஓ, மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ந்து வாசிப்போம் 4ஆம் வசனம். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஏன்? தன்னுடைய சித்தம் நிறைவேறணும்னு விரும்புகிறார். அந்த சித்தத்தை ஜெபிக்கக்கூடியவர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு தன்னுடைய மக்களுக்கு. இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி, நான் உன் தேசத்தில் செய்ய விரும்புகிறேன், உன் குடும்பத்தில் செய்ய விரும்புகிறேன், உன் பட்டணத்தில் செய்ய விரும்புகிறேன், உன் மாநிலத்தில் செய்ய விரும்புகிறேன், உன் சபையில் செய்ய விரும்புகிறேன், இந்த காரியத்துக்காக ஜெபி அப்படின்னு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் கொடுத்த அந்த திட்டத்தை நம்ம ஜெபிக்க பழக வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது
அந்த திட்டத்தை கர்த்தர் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 6வது வசனத்தை கவனிங்க. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கல் ஆகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். பாருங்கள், திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்தணுன்னு அதை எடுத்து இன்டென்ஸாக ப்ரேயர் பண்ணணும். சோர்ந்து போகாமல், மறந்துடாமல், கைவிட்டுறாமல், பாதியில் நிப்பாட்டாமல், அது நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன அந்த காரியம் நிறைவேறும் அளவும் வைராக்கியத்தோட, உற்சாகத்தோட, அனலோட ஜெபிக்க வேண்டும். புரியுதா? ஹல்லேலூயா. இது ஒரு பொறுப்பு பாருங்கள். இந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தணும். இதை நம்மளால் தான் செய்ய முடியும். நம்மளாலும் சொல்லும்போது கிறிஸ்தவர்கள், ஏன்னா நம்மளுக்கு இப்போ உடன்படிக்கை இருக்கிறது. பிதாவாகிய தேவனோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கை இருக்கிறது. அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய உரிமை இருக்கிறது. நமக்கு அந்த அழைப்பு அவர் கொடுத்துருக்கிறார். வா என் சமூகத்துக்கு என் பிரசனத்தில் ஜெபி, நான் உனக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் நமக்கு. அதை நாம் பிரயோஜனமான விதத்தில் தேவராஜ்யத்தின் பிரயோஜனத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை, பொறுப்பு. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி ஒரு குறிப்பான காரியத்தை நான் ஆவியானவரை மனசில் வச்சிருக்கிறார், அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு தன்னிடத்தில் பிதாவாகிய தேவன் ஒப்படைத்த தன்னுடைய சீஷர்களை எப்படி பாதுகாத்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி தான் இந்த மெசேஜ் இந்த சீரீஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பழைய மெசேஜஸ் போய் கேளுங்க. எல்லாத்தையும் நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியாது, ரைட்? அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக காரியங்களை கவர் பண்ணியிருக்கிறோம். அந்த காரியங்களை போய் நீங்கள் கேளுங்க, திரும்ப கேளுங்க, ரைட்? மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது அந்த பழைய மெசேஜஸில் நம்ம பார்த்தோம், ரைட்? ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவன் தன்னுடைய பொறுப்பில் ஒப்படைத்த அந்த சீஷர்களை பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார்னா 2 காரியங்களை குறிப்பாக பயன்படுத்துகிறார். தேவ வார்த்தையை அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அளவே என்ன பண்ணுறாரு? தேவ வார்த்தையை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார், ரைட்? 2வது, அவர்களுக்காக ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி, பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு அவங்களுக்காக ஜெபிக்கிறார். பேதுருவுக்காக எப்படி ஜெபித்தார்னு பார்த்தோம். அதே மாதிரி 17ஆம் அதிகாரத்தில் தன்னை நம்பி இருக்கிற தன்னுடைய எல்லா அப்போஸ்தலர்களுக்காகவும் ஜெபிக்கிறார், சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, அவங்க மூலமாக இனிமேல் ரட்சிக்கப்பட போகிற எல்லாருக்காகவும், இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ, நமக்காகவும் சேர்த்தே அங்கே ஜெபிக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம், ரைட்? அப்போ இயேசு இந்த ஜாமக்காரனாக சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி செயல்பட்டார்ன்றதை நம்ம பார்த்தோம். பாருங்கள், அதில் பேதுரு விழுவ போகிறாருன்னு அவருக்கு தெரியும், ரைட்? பிசாசு சோதிக்க போகிறான்னு தெரியும். பேதுரு இந்த சோதனையில் விழப்போகிறாருன்றதும் அவருக்கு தெரியுது. ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் குறிப்பாக ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறாரு ஏசப்பாவுக்கு, ரைட்? அவனுடைய விசுவாசம் கெட்டு போகாமல் இருக்கும்படி ஜெபிக்கணும்னு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஏசப்பா குறிப்பாக அதுக்காக தான் ஜெபிக்கிறார். பாருங்கள், அவன் விழுந்துட்டான்றதுக்காக ஏசப்பா அவனை தூக்கி போடலான்றதை கொஞ்சம் கவனிங்களேன். யோசிச்சு பாருங்கள், ஏசப்பா கூடையே ஓட்டிகிட்டு இருந்த ஆள் பேதுரு 3.5 வருஷம், ரைட்? இந்த சோதனையின் போது அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்றாரு, ஆணையிட்டு சொல்கிறாரு. சாபம் தன் மேலே சாபத்தை கூறி கூட அவரே சொல்கிறார், எனக்கு அவரை தெரியவே தெரியாது அப்படின்னு. ஹல்லேலூயா. அதை இந்த மாதிரி அவர் சொல்ல போகிறாருன்னு ஏசப்பாவுக்கு முன்னாடியே தெரியுது. அவருக்கு வேதனையாக இருந்திருக்குமா இருக்காதா? ஆனால் பாருங்களேன், ஏசப்பா அதையெல்லாம் தாண்டி பிதாவாகிய தேவன் பேதுருவுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை பார்க்குறார். இந்த ஒரு தவறை வச்சு அவரை முழுசாக தூக்கி எறிஞ்சிடாமல், அவருடைய அந்த முழு வாழ்க்கையும் பார்க்குறாரு. தேவனுக்காக அவர் செய்ய போகிற காரியங்களை பார்க்குறாரு.
இரக்கம் பாராட்டுறாரு. முன்னமே அவர் சொன்ன விதத்தையே பார்த்தீங்கன்னா, நீ இப்படி செய்வான்னு நான் உனக்காக ஜெபிச்சிருக்கிறேன், நீ பலப்பட்டதுக்கப்புறம் உன்னுடைய சகோதரர்களையும் பலப்படுத்துன்னு அசைன்மெண்ட் வேறு கொடுக்குறாரு. பாருங்கள், கிறிஸ்தவர்கள் விழும்போது, பாவத்தில் விழும்போது, விசுவாசியாக இருக்கலாம், ஊழியக்காரவங்களாக இருக்கலாம், அவங்க பாவத்தில் விழுகும்போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மீடியாவின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். சோஷியல் மீடியா வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது நம்முடைய சமுதாயத்தில். அதனால் எல்லாருக்கும் இப்போ வந்து ஒரு வாய்ஸ் உண்டாயிருக்குது இல்லையா? யாருனாலும் பேசலாம், என்னன்னாலும் பேசலான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குது. இன்றைக்கி ஒரு மனிதனுடைய தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக அது மேலே ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. ஒரு மனுஷன் விழுந்துட்டான், எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்குது. அதுலேயும் கிறிஸ்தவர்கள் விழுந்துட்டால் பிசாசு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான் இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் விழுகிறான் அப்படின்னா அவன் மேலே அவ்வளோ ஃபோக்கஸ் வருது இல்லையா? எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அதை கிறிஸ்தவர்களாக இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளலாம்? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன செஞ்சார்? இப்போ இயேசு என்ன செஞ்சாருன்றதான் பார்த்தோம். கர்த்தர் வந்து இந்த ஒரு இன்ஸ்டன்ஸை வச்சு அப்படியே அவரை தூக்கி வீசிடலை. நீ எனக்கு இனிமேல் உதவாதவன் அப்படின்னு சொல்லலை. இன்னொரு காரியத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். மீடியாலையும் சரி, சோஷியல் மீடியாலையும் இருக்குது சரி, அவங்க சொல்கிற எல்லா காரியத்தையும் அப்படியே உண்மைன்னு நம்பக்கூடாது. அநேக நேரங்களில் முழு உண்மையை அவங்க சொல்ல மாட்டாங்க. முழு உண்மை அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ரெண்டாவது, முழு உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுடைய பிரயோஜனத்துக்காக சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அஜெண்டா இருக்கும் இல்லையா? அவங்களுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு சில பார்ட்டியோடு அஃபிலியேட் ஆகிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு பர்டிகுலர் சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவங்க இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய அந்த சித்தாந்தங்கள், அவங்களுடைய அந்த கூட்டணிகள், அதுக்கெல்லாம் எது பிரயோஜனமாக இருக்குதோ, எது பிரயோஜனமாக இருக்குமோ அதுக்கேற்ற விதத்தில் தான் அவங்க செயல்படுவாங்க. அதுக்கு விரோதமாக ஏதாவது காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டால் கூட அதை சொல்ல மாட்டாங்க. சப்ரஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியம் இந்த உலகத்தில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அதனால் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு கிறிஸ்துவ விசுவாசியோ இல்லை ஒரு ஊழியக்காரனோ விழுந்துட்டா உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. சில சமயம் நம்ம பேசுகிற காரியங்கள், நம்ம போடுற போஸ்ட்ஸு, அதில் இப்போ வந்து யூடியூபுக்கு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து பாருங்கள், அவங்க சேனல் ஆள் வந்து பார்க்கணும், அவங்க சொல்கிறத கேட்கணுன்றதுனால ரொம்ப ப்ரொவாக்கேட்டிவாக கோபத்தை தூண்டுற மாதிரி இல்லை கேவலப்படுத்துகிற மாதிரி சென்சேஷனலாக தான் இந்த இது போடுவாங்க, தம்ப்நெயில் போடுவாங்க, டாபிக் போடுவாங்க. கொஞ்சம் மரியாதை கூட இல்லாமல் ரொம்ப மட்டரகமாக தான் பேசுவாங்க. அப்படி போட்டால் தான் ஆளுங்க வருவாங்க, அப்படி போட்டால் தான் பார்ப்பாங்க, அப்படி போட்டால் தான் அவங்களுடைய ஆர்வம் தூண்டப்படுன்ற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. உலகத்தான் அப்படி தான் செய்வான். அது ஒரு அவன் தொழிலுக்காக பண்ணுறான். ஏன்னா கிறிஸ்தவங்கள்னு சொல்லிக்கிட்டே நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. புரியுதா? அப்போது இது ஓகேயா? இந்த விதமாக நம்ம ரியாக்ட் பண்ணுறது, முழு உண்மையும் தெரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு ஒருத்தரை குறித்து பேசுகிறது ஓகேயா? இல்லை ஒருவேளை அவங்க அப்படி சொன்ன காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுருந்தாலுமே ஒரு கிறிஸ்தவனை எப்படி ரியாக்ட் பண்ணணும்? பைபிள் என்ன போதிக்குது? ஏசப்பா என்ன செஞ்சார்? அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பைபிள்லேருந்து காமிக்க போகிறேன். இப்போ ஏசப்பா பேதுருவுக்கு என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். ஜெபிச்சார். அவன் உள்ள போகிறான்னு தெரியும், பேதுரு உள்ள போகிறான்னு தெரிஞ்சு அவனுக்காக ஜெபிச்சார்.
அவன் விசுவாசம் கெட்டு போயிடக்கூடாது, அவனுடைய ஊழியம் தடைப்பற்றக்கூடாது, அவனால் தேவராஜ்யத்துக்கு உண்டாக போகிற அந்த பிரயோஜனங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு விரும்பி அவன் மீது அன்பு கூர்ந்து இரக்கம் பாராட்டி அவனுக்காக ஜெபித்தார். இயேசுவை மறுதளிக்க போகிறான், ஆளை யாருனே தெரியாதுன்னு சொல்ல போகிறான். இருந்தாலுமே கர்த்தர் அவன் மீது இரக்கம் பாராட்டி அன்பு கூர்ந்து அவனுக்காக ஜெபித்தார். இது ஏசப்பாவோட ரியாக்ஷன். ஆனாலும் ஏன் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? பவுல் அப்போஸ்தலன் என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். கலாத்தியருக்கு போங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6 முதல் 2 வசனங்களை கொஞ்சம் வாசிப்போம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், இங்கே வந்து குற்றம் செஞ்சுருக்கிறார். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் குற்றம் ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறாங்க. ரைட்? இன்றைக்கி நம்ம இந்த மீடியா, சோஷியல் மீடியாவில் வரதெல்லாம் எல்லாமே உண்மையானு கூட நம்மளுக்கு தெரியாது. ரைட்? பாதி உண்மையாக இருக்கலாம், பாதி பொய்யாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் உண்மை இருக்கலாம், முக்கால்வாசி பொய்யாக இருக்கலாம், இல்லை மொத்தமாக கூட பொய்யாக இருக்கலாம். புரியுதா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காரியங்களை நம்ம கையாளும் போது, இந்த காரியங்களை குறித்து நம்ம பேசும்போது, அதுவும் குறிப்பாக ஊருக்கே தெரிகிற மாதிரி பேசும்போது, அளவையா ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட, சொல்லுங்கள், என்ன ஆவியோட? நியாய தீர்ப்பின் ஆவியில் கர்த்தர் நரகத்தில் வறுத்தெடுக்க போகிறாரு. அப்படியா? இல்லை. நாசமாக போவாடா? அப்படியா? என்ன ஆவியோடு? சாந்தமுள்ள ஆவியோட. அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். அந்த வார்த்தை சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து, சீர் பொருந்த பண்ணுங்கள். சீர் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் மறுபடியும் சீரை கொண்டு வரணும். ஆர்டர், ரெஸ்டோரேஷன். ஒழுங்கில்லாமல் இருக்குது, கெட்டு போயிடுச்சு, அதை சரி பண்ணணும். ஆளவையா? அதான் சீர் பொருந்த பண்ணுங்கள்னால் அதான் அர்த்தம், ரெஸ்டோரேஷன். ரைட்? என்ன பண்ணணுமா? சீர் பொருந்த பண்ணணுமா, ரெஸ்டோர் பண்ணணுமா. புரியுதா? நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரும். ரைட்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து எப்படியே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாருங்கள், ஒரு மனுஷன் விழுந்துட்டானா அவனுடைய தோல்வியில் சந்தோஷப்படக்கூடாது. நிறைய பேரோட பேச்செல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஏதோ பரிசுத்தத்தின் குமுறல்லாம் கிடையாது, பொறாமையின் குமுறல். விழுந்துட்டான் அப்படின்ற ஒரு 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 சந்தோஷம் கூட தெரியுது நிறையா பேர் பேசுகிற காரியங்களில். புரியுதா? பாருங்கள், கிறிஸ்துவோடைய சரீரம் எப்படி தெரியுமா? நம்முடைய சரீரம் மாதிரி தான். யாருக்காவது ஒருத்தருக்கு பாதிப்பு உண்டாச்சுன்னா அது எல்லாருக்குமே பாதிப்பு உண்டாகும். இப்போ உங்கள் கட்டை வரலை எதுலையாவது ஓங்கி அடித்து பாருங்களேன், ஒரு கல்லை போய் இடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை இந்த வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர் எதுலையாவது கால் நசுங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கண் ஆட்டோமேட்டிக்காக கலங்கும், கண்ணில் இருந்து தண்ணி ஓடும், வாய் பேசும், அம்மா அப்படின்னும், அப்பா அப்படின்னும், கத்தாவே எசப்பா. அடிப்பட்டது அந்த ஒரு கட்டவரல் தானே, ஏன் வாய் ரியாக்ட் பண்ணுது, ஏன் கண்ணில் தண்ணி வருது? ஏன்னா நம்முடைய சரீரம் எப்படி தெரியுமா? ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஒரு சரீரம். உங்கள் கையில் விரலில் இருக்கிற ஒரு நகம் பிஞ்சால் கூட அது உங்கள் சரீரத்தை பாதிக்கும். சரீரத்தில் ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, எல்லாமே இணைந்து செயல்படுது. அதனால் எந்த ஒரு உறுப்பில் என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது முழு சரீரத்தையும் பாதிக்கும். புரியுதா? அதனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வீழ்ச்சி வந்து எந்த ஆங்கிளில் இருந்து நீங்கள் பார்த்தாலும் அது கிறிஸ்துவுடைய சரீரத்துக்கு பாதிப்பு. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏற்படுகிற துன்பம் இல்லை ஒரு அவப்பெயர், அது முழு சரீரத்துக்கும் உண்டாகிற அவப்பெயர். புரியுதா? அப்போ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக யோசிக்கக்கூடாது. உலகத்தான் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கும் உலகத்தனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும்.
ஒரு சிலர் என்னமோ இவங்க தான் கர்த்தர் மாதிரி ரேஞ்சுக்கு பேசுவாங்க. கர்த்தர் கூட அவ்வளோ ஆக்ரோஷமாக பேச மாதிரி இவங்க பேசுவாங்க. கவனம் கவனம். அடுத்து கொஞ்சம் பாருங்கள், அடுத்து ஒரு சில வசனத்தை காண்பிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது, இங்கேயும் பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக விலகிட்டாங்க, மோசம் போயிட்டாங்க. அப்படி நிஜமாகவே விலகி இருந்தாலும், நிஜமாகவே மோசம் போயிருந்தாலும் என்ன பண்ணணும்? மற்றொருவன் அவனை திருப்பினால். இங்கே ஃபோக்கஸ் பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையுமே ஏசப்பாவும் என்ன இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு? பேதுரும் நல்லா இருக்கணும், அவன் ஊழியம் கெட்டு போகக்கூடாது, அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவங்க அநேகம் பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் நின்றக்கூடாது. அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறதையும் அதுதான் நோக்கமாக இருக்குது. இவன் நல்லா இருக்கணும், அவன் சீர் பொருந்தணும், அதில் தான் நோக்கம் இருக்குது. அவனை கீழே தள்ளி விழுந்தவனை ஏறி மிதிக்கிற அந்த வேலை யாருமே பார்க்கலன்றது பாருங்கள். ஏசப்பாவும் செய்யலை, பவுல் அப்போஸ்தலனும் செய்யலை, இங்கே யாக்கோபும் செய்யலை. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால். நோக்கம் எதில் இருக்கணும்? திருப்புறதுல தான் நோக்கம் இருக்கணும். பாருங்க, ரோமர்கள் வந்து ஏன் தெரியுமா அவங்க யுத்தத்தில் நல்லா ஜெயிக்கிறாங்க? ரொம்ப அதிகமான யுத்தங்கள் அவங்க ஜெயித்தாங்க, பல தேசங்களை மேற்கொண்டாங்க. அவங்களுடைய ஆர்மியோட ஒரு மெயின் பலம் என்ன தெரியுமா? அவங்க வந்து தனித்தனியாக போய் சண்டை போட மாட்டாங்க, ரைட்? இண்டிவிஜுவல் வார்ஃபேர் அப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க யூஸ் பண்ணலை. அவங்க வந்து சண்டை போடும்போது ஒரு யூனிட்டாக சண்டை போடுவாங்க, ரைட்? எல்லோரும் இணைந்து சண்டை போடுவாங்க. அவங்களுடைய சோல்ஜர்ஸ், அவங்களுடைய ஃபார்மேஷன்ஸ், வார் ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு யூனிட்டாக, ரைட், அந்த ஒரு குரூப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செயல்படுவாங்க. அவங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது யாருக்காவது ஒரு அடிபட்டுருச்சு, காயம்பட்டுருச்சு, ரைட், அப்படின்னா தாக்கப்பட்டுட்டாங்க, அவங்களால இனி தொடர்ந்து யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னா சாகட்டும்னு விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மற்றவங்க தங்களுடைய கேடகத்தை ஜாயின் பண்ணி இந்த ஆளை பாதுகாப்பாங்க, ரைட்? இவரை பின்னாடி கொண்டு போயிட்டு, விழுந்தவனுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இவங்க என்ன பிளாக் பண்ணிடுவாங்க எதிரியோட அந்த தாக்குதலை. அவன் சரியாக சண்டை போடலாம், அவன் விழுகட்டும். சண்டை போடுறது தானே அவன் தொழில். சரியாக சண்டை போடாமல், இல்லை இவனை காட்டிலும் எதிரி பெட்டராக இருந்தால் அவனை வீழ்த்திட்டானா விழுகட்டும், என்ன பண்ணுறது? யுத்தத்தைனா விழுகத்தான் செய்வாங்க அப்படின்னு போக மாட்டாங்க ரோம வீரர்கள். ஒரு ஆள் விழுந்துட்டானா டக்குன்னு பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அவங்க அவ்வளோ பெரிய கேடகம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். தங்களையும் பாதுகாத்துக்குவாங்க, தங்களோடு இணைந்து யுத்தம் பண்ணுற அந்த ஆட்களில் யாருக்காவது காயப்பட்டுச்சு, ரைட், அவங்களால தொடர்ந்து சண்டை போட முடியல அப்படின்னா டக்குன்னு இவங்க ஷீல்டை எடுத்து அவனாக பாதுகாப்பாங்க. எல்லோரும் டக்குன்னு அந்த கேடகத்தை யுனைட் பண்ணிடுவாங்க பாருங்கள், இணைச்சி சத்ரு வந்து அவனை தொடர்ந்து தாக்க முடியாத அளவுக்கு நிப்பாட்டிடுவாங்க. புரியுதா? இந்த பிக்சர் தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி செய்யணும்னு சொல்லி தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஜெபம் செய்ய சொல்கிறாரு கர்த்தர், விழித்திருந்து. இந்த 20ஆம் வசனத்தை வாசிட்டாங்க. எபேசியருக்கு போகலாம். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை தப்புவிக்கிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இதைத்தான் நம்ம கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாராவது விழுந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படி திருப்பணும்? திருப்புகிறவன்னா ஸ்டாக்கிங் அபவுட் கன்வர்ஷன், ரைட், டேர்னிங். தவறான பாதையில் போயிருக்கிறாங்க, இப்போ அவங்கள திருப்பி சரியான பாதைக்கு எப்படி கொண்டு வர்றது? அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும், யோசனையாக இருக்கணும், ஜபமாக இருக்கணும். எப்படி சேனலை பெருசாக்கலாம், எப்படி அதிகமான பேரை நம்ம வீடியோவை கிளிக் பண்ண வைக்கலாம், எப்படி நம்ம வந்து பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கலாம், இதெல்லாம் நோக்கமாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையை குறித்து கணக்கு கொடுக்கணும், கருத்துட்டு கவனமாக இருக்கணும். நம்ம எந்த அளவில் அளக்குறோமோ அந்த அளவு தான் நமக்கு அளக்கப்படும்.
அதனால் கவனம். சரி, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். எபேசியருக்கு போங்க. எபேசியர் 6. இங்கே நம்ம பாருங்கள், இங்கே தான் கர்த்தர் இந்த ரோமர் குறித்து அந்த பிக்சர் சொன்னேன் இல்லையா, அதை தான் கர்த்தர் இங்கே கொடுக்குறாரு. ஒரு ரோமன் சோல்ஜரை மைண்டில் வச்சு தான் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக இந்த 10ஆம் வசனத்தில் ஆரம்பித்து நம்மளுக்கு இங்கே ஒரு போதனையை கொடுக்குறாரு. ரைட். 17ஆம் வசனம் வரைக்கும் அந்த ஆயுதங்களை குறித்து, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுதங்களை குறித்து போதிக்கிறாரு. 18ஆம் வசனத்தை கவனிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஏன் நான் விழித்திருந்து மற்ற பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும்? அவங்க பாதுகாக்கப்படணும். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம், தொழில், ஊழியங்கள், ரைட், ஆவிக்குரிய வாழ்க்கை, இப்படி சகல காரியங்களும் பாதுகாக்கப்படணும். அவங்க விழுந்துடக்கூடாது. அவங்க காயப்பட்டிருந்தாங்கன்னா அந்த காயப்பட்ட காரியம் குணமாக்கப்படணும். வழி விலகி போயிருந்தாங்கன்னா அவங்க திரும்பணும். சீர் இல்லாமல் போயிட்டாங்கன்னா சீர் பொருந்த பண்ணணும். இதுக்கு தான் ஜெபம். புரியுதா? அவங்கள பாதுகாக்கணும். அவங்கள சத்ரு தொடர்ந்து தாக்காமல் நம்ம பாதுகாக்கணும். நம்முடைய ஜெபம் அவங்களுக்கு கேடகமாக மாறணும். புரியுதா? ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். இங்கே 14-15 ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 13ஆம் வசனத்துலேருந்தே ஜெபத்தை குறித்து தான் பேசுகிறார். ரைட். கான்டெக்ட் 13லேருந்தே வாசிப்போம், உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் புரியும். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனை 14ஆம் வசனத்தில் இருந்து, ரைட், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால், ஆக்சுவலாக பாவம் செய்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐவிட்னஸ் இல்லை உண்மையாகவே அவங்க விழுந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் மெய்யாகவே விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணணுமா? அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன? அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஜீவனை கொடுப்பாராம். இங்கே மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னு சொல்லும்போது, மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு ஒன்று இருக்குது. அது எல்லா பாவமும் மரணத்துக்கு எதுவான பாவம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் அதுக்கு டிஸ்டிங்ஷன் கொடுக்குறாரு. அதோட டெஃபினேஷனுக்குள்ளே இப்போ போக விரும்பலை. ஆனால் நீங்கள் இந்த பாருங்கள், இப்போ நீங்கள் கலாத்தியரில் சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் நிறைய காரியங்கள் இருக்குல்லையா, அதெல்லாம் மரணத்துக்கு எதுவான பாவம் கிடையாது. எல்லா பாவத்துக்குமே ரிசல்ட் வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். மரணத்தின் சம்பளம் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதெல்லாம் தெரியாமல் இல்லை. ரைட். நீங்கள் நீதிமொழிகள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த கான்சிக்வன்சஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் தெரியாமல் இல்லை. ஆனால் இங்கே மரணத்தின் பாவம், மரணத்துக்கு எதுவான பாவம்னு சொல்கிறது அந்த பாவங்கள் கிடையாது. ஒரு முதிர்ந்த ஆவியானவரின் வல்லமைகளை அனுபவித்த, நல்ல ஸ்ட்ராங்கான வேர்ட் ஆஃப் காட் அறிந்த நல்ல ஒரு மெச்சோர் பிலீவர் மெனக்கட்டு இயேசுவை நிராகரிக்கிற அந்த பாவம் தான் மரணத்துக்கு எதுவான பாவம்னு இங்கே சொல்லப்படுது. இதை நீங்கள் எபிரேயர் 6லையும் பார்க்கலாம். ரைட். இந்த பாவம் வேறு, மற்ற பாவங்கள் வேறு. இந்த மாம்சத்தின் கிரியைகள் அது வேறு. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட். நான் ஃபுல் டீட்டெயிலுக்குள்ளே இப்போ போக விரும்பல, நமக்கு டைமும் இல்லை, அது பிளேஸும் இல்லை. ஏன்னா நல்லா விளாவாரியாக போதிக்கணும் இதெல்லாம். அதுக்கு இங்கே நம்மளுக்கு நேரம் கிடையாது. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அப்படிப்பட்ட ஒரு மெச்சோர் பிலீவர், தேவ பரிசுத்தாவியானவரின் வல்லமைகளை அனுபவித்த, நல்ல ஸ்ட்ராங் வேர்ட் ஆஃப் காட் அறிஞ்சு நல்ல ஒரு மெச்சூரான பிலீவர் மெனக்கட்டு இயேசு எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி ஒரு நல்லா யோசித்து டெலிபரேட்டாக எனக்கு வேணாம் அப்படின்னு நிராகரிக்கிறாங்க பாருங்கள்.
அதுதான் மரணத்துக்கு எதுவான பாவம். எல்லா பாவம்லாம் இங்கே இந்த விதமான மரணத்துக்கு எதுவான பாவம் கிடையாது. மரணத்திலே பல வகை இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற பிரச்சனைகள், வியாதி, அதெல்லாமே மரணத்தின் வெளிப்பாடு. சரீர மரணம்னு ஒன்று இருக்குது, இரண்டாம் மரணம்னு ஒன்று இருக்குது. புரியுதா? மரணத்திலே பல லெவல்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. இங்கே மரணத்துக்கு எதுவான பாவம்னு சொல்லும்போது, இப்படி இயேசுவை ஒரு முதிர்ந்த விசுவாசி, தேவ வல்லமைகளை, தேவனுடைய மகிமையான வார்த்தைகளை ருசி பார்த்த ஒரு விசுவாசி நிராகரிக்கிறத தான் இங்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு அவர் சொல்கிறார். மற்ற எல்லா பாவங்களுமே இந்த லிஸ்ட்டில் வராது. புரியுதா? அதனால் எல்லா பாவத்தையும் கொண்டு மரணத்துக்கு எதுவாக பாவம்னு போடாதீங்க. இங்கே அந்த பாவங்களை குறித்து அவர் சொல்லலை. அதனால் மாம்சத்தில் என்ன பாவம் செஞ்சு அவங்க விழுந்திருந்தாலும் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார், அவங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். புரியுதா? ஹல்லேலூயா. ரோமர் போங்க, ரோமர் 14ஆம் அதிகாரம். ரோமர் 14. ரோமர் 14 ஹல்லேலூயா டு ஜீசஸ். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அதனால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்ம நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கோளாறுகளை சரி பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா கர்த்தர் நம்மள்கிட்ட யாரை குறித்து கணக்கு கேட்பார்? பிரதானமாக நம்மளை குறித்து. 4ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அதே அதிகாரம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானிக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. கர்த்தரால் முடியும். விழுந்த ஒரு ஆளை தூக்கி நிப்பாட்ட கர்த்தரால் முடியும். அவங்க இனி எந்திரிக்க வாய்ப்பே இல்லை, ஊழியத்துக்கு லாய்க்கே இல்லை, அவங்க எதையும் செய்ய முடியாது சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? கர்த்தரா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. கர்த்தரால் முடியும். ஸோ கவனமாக இருங்க. ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், யாராவது விழுந்துட்டா இறக்கம் காமிங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபிங்க. இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய மாற்றாந்த ஸ்டெப் மதர் இல்லையா, அவளோடு கூட ஒரு தகாத உறவு வைத்து கொண்டவன் மீது ஒரு நியாய தீர்ப்பை பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ஒரு அப்போஸ்தலனா பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல்ல அந்த நியாய தீர்ப்பை அவர் சொல்கிறார். அப்போனா அவர் சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ரட்சிக்கப்படும்படிக்கு, அவன் மாம்சம் அழிஞ்சாலும் ஆவி ரட்சிக்கப்படும்படிக்கு இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கேயும் நோக்கத்தை பார்த்தீங்கன்னா அவன் நல்லா இருக்கணுன்றது தான் நோக்கம். புரியுதா? அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் கூட அவருடைய நோக்கம் என்ன? இவன் நல்லா இருக்கணும். புரியுதா? ஆனால் கிறிஸ்தவர்கள் கவனமாக இருங்க. நம்ம அடுத்தவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடாது. நம்மளால் 4 பேர் நல்லா இருக்கிறாங்கன்னு இருக்கலாம், நம்மளை வச்சு நாசமாக போனாங்கன்னு இருக்கக்கூடாது. புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், இரக்கம் பாராட்டுறவங்களா இருக்கணும். அதான் நம்மளுக்கு நல்லது. அதான் கிறிஸ்துவோடைய வழி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்வில் செயல்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் வாழ்வில் எங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள் ஊழியக்காரவங்களுக்காக வருகிறோம். விழுந்து போனவர்களை நீர் எடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சீர்பொருந்த செய்யும்படி நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பலன் உண்டாகட்டும், உம்முடைய ஞானம் வெளிப்படுத்தப்படட்டும். எப்படி திரும்புவது, எப்படி வெளியில் வருவது என்ற வெளிச்சம் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய உதவிக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. இந்த போதனை மற்றவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், ஊழியர்கள்
எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டோம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரைட், அவங்களும் இணைந்து ஜெபிக்கட்டும். ரைட், அவங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும். அவங்களும் சேர்ந்து ஜெபிக்கும்போது மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். ரைட், இப்படி நீங்கள் மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கேளுங்க. ரைட், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும், உங்களுடைய ஜெப வாழ்க்கை கட்டப்படும். கர்த்தருடைய கருத்தில் ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.